நமது பாசமிகு குடந்தை மறைமாவட்டத்தின் மேதகு ஆயர் அவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். கோலாகலமாக கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிற நமது குடந்தை பேராலய பங்கு மக்களின் இந்த அற்புதமான பொங்கல் திருவிழாவில் நமது ஆயரின் அன்பிற்குரிய ஆசிரையும் வாழ்த்துரையும் வழங்க அன்போடு அழைக்கின்றோம். மலையிடை தழுவும் முகிலும் மலரிடை தவழும் வண்டும் அலையிடை தவழும் கயல் மீனும் அவள் மடி தவழும் சேயும் கலைமடி தழுவும் பாவும் கடலிடை தவழும் அலையும் இளையொரு இயற்கை தழுவும் எழில்தனை ஒத்த இன்பம் எதுவோ என்று இயற்கையை பற்றி அழகாக ஒரு கவிஞன் பாடியிருக்கிறார். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் அன்று தமிழ் மக்கள் அனைவரும் உற்சாகத்தோடு இறைவனுக்கும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான இயற்கைக்கும் நன்றி கூறி விளைச்சலின் முதல் கனிகளை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமான கொண்டாட்டம். இந்த நாளில் நாம் அனைவரும் இறைவனின் பிள்ளைகளாக ஒன்றாக இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். நாம் வாழ்வு முழுவதும் இறைவனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு விழாவாக இந்த பொங்கல் விழா இருக்கிறது. இந்த பொங்கல் விழாவிலே மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உள்ளத்திலே இருக்கின்ற மகிழ்ச்சி, அமைதி, உற்சாகம் ஆண்டு முழுவதும் தொடர வேண்டும் என விரும்பி இறைவனிடம் வேண்டி உங்களுக்கு எனது ஆசியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி பொங்கல். இறை ஆசிரையும் தனது அன்பான வாழ்த்தையும் தெரிவித்த பாசமிகு தந்தை அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவிப்போம். தேங்க்யூ மை பிஷப். அன்பு உள்ளங்களே, இந்த அருமையான நாள் பொங்கல் பெருநாள் திருநாள் நமது குடந்தை மறை மாவட்டத்திலே பேராலய பங்குதளத்தில் இந்த அற்புதமான இந்த பொங்கல் பெருவிழாவை நாம் மகிழ்ந்து கண்டு கொண்டிருக்கிறோம். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, உற்றார் உறவினர்கள் இது போன்ற உறவுகள் புன்னகை வீட்டிலே இனம்புரியா இன்பம் பொங்க நமது மனதிலே ஆசைகள் பொங்க, அன்பு பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க இந்த அற்புதமான பொங்கல் தைப்பொங்கல் உங்களுக்கு விழாவாக சிறப்பான கொண்டாட்டமாக அமைவதை எண்ணி பெஸ்கி கலை தொடர்பகம் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த அருமையான நாளில் நமது குடந்தை மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் தந்தை பிலமின்தாஸ் அடிகள் அவரிடத்திலே பொங்கலை பற்றி சிறப்பு நிகழ்வு. பொங்கல் என்றால் என்ன? சில நேரங்களில் இது கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் போது இது நமக்கு இல்லையே என்று சொல்லி சில நபர்கள் அதை கொண்டாடுவதா வேண்டாமா என்கிற எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த விழாவினுடைய மையம், முக்கியத்துவம், இதனுடைய உண்மை தன்மையை எங்களுக்கு எடுத்து சொல்லுங்க சாமி. இன்னும் நாங்கள் எல்லாரும் சிறப்பாக கொண்டாட பெரிய சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க சாமி. மகிழ்ச்சி. கும்பகோணம் புனித அலங்கார அன்னை பேராலய பங்கின் சார்பாக குடந்தை பெஸ்கி கலை தொடர்பகம் இணைந்து நடத்துகின்ற
இந்த அருமையான பொங்கல் விழாவிலே கும்பகோணம் மறை மாவட்டத்தின் சார்பாக இங்கிருக்கக்கூடிய அனைவருக்கும் நேயர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களும் மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்களும். தந்தை அவர்களே, அருமையான ஒரு கேள்வியினை வைத்தீர்கள். தை திருநாள் பொங்கல் விழா என்பது எல்லா மதத்தையும் கடந்த தமிழ் உணர்வினை நமக்கு மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கின்ற ஒரு தமிழ திருவிழா. இந்த தமிழ திருவிழா முதல் நாளிலே இயற்கையோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்த, இரண்டாம் நாளிலே நமக்கு உதவுகின்ற கால்நடைகளுக்கு நன்றி கூறி இறைவனுக்கு அர்ப்பணிக்க, மூன்றாம் நாளிலே காணும் பொங்கல் என்று நம்முடைய உறவுகளை பலப்படுத்த விசாலப்படுத்த நமக்கு கிடைத்த அருமையான நாட்கள். இது கிறிஸ்தவர்கள் கொண்டாடலாமா? கொண்டாடித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இது விவிலியத்தின் அடிப்படையில் வருகின்ற ஒரு அறுவடை திருவிழா. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் அறுவடை திருவிழா என்று. புதிதாக கிடைத்த அந்த கதிர்களை கொண்டு வந்து இறைவனுக்கு அர்ப்பணித்து அதிலிருந்து 50 நாட்கள் கணக்கிட்டு அதை மாவாக்கி அதை இறைவனுக்கு பலியாக அப்பமாக ஒப்பு கொடுத்து மகிழ்ந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். அதே போன்று நாமும் இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுத்த இந்த அருமையான இயற்கை வளத்திற்காக, கொடுத்த புதிய தானியத்திற்காக, விளைச்சலுக்காக, இயற்கையோடு இணைந்து இயற்கையை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் நாள். இயற்கையை கடவுளாக்குகின்ற நாள் அல்ல, இயற்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்து நன்றி கூறுகின்ற நாள். இரண்டாவதாக, நமது நல்வாழ்விற்கு, உழைப்பிற்கு, சுகாதாரத்திற்கு எத்தனையோ கால்நடைகள், விலங்குகள், உயிரினங்கள் நமக்கு பக்கபலமாக இருக்கின்றன. உயிரினங்கள் இல்லையெனில் மனிதன் அழிந்து விடுவான். ஆகவே உயிரினங்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற அறைகூவலை நாம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக இளைய சமுதாயத்துக்கு நாம் ஊட்டி வளர்ப்பதற்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது நாள். ஆகவே இந்த அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் இறைவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். அவைகளை பேணி பாதுகாத்து, அவைகள் பாம்பினங்களாக கூட இருக்கலாம், பேணி பாதுகாத்து அவைகளை நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இரண்டாவது அற்புதமான நாள். நாளை மூன்றாவது நாள் காணும் பொங்கல். அனைவருக்கும் சிறப்பான நாள். எந்த உறவுகள் நம்மோடு இணைய முடியவில்லையோ, வயது முதிர்ச்சியினால், வியாதியினால் அல்லது மற்ற சூழ்நிலைகளினால் நம்மோடு சேர முடியாதவர்களை சென்று காணுகின்ற பொங்கல்தான் காணும் பொங்கல். இதன் வழியாக நம்முடைய சொந்த பந்தங்களை விசாலப்படுத்துகின்ற நாள், நமது உறவுகளை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற நாள், நாம் ஒவ்வொருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை கற்பிக்கின்ற நாள். அந்த காணும் பொங்கலிலே தான் சில சமயத்தில் காதல் கூட வரும். இளைய நம்முடைய சந்ததியாருக்கு அதுவும் நல்லது தான். ஆகவே இந்த 3 நாட்களும் தந்தை அவர்களே, இறைவனுக்கு இயற்கையை, இறைவன் கொடுத்த உயிரினங்களை, இறைவன் கொடுத்த நமது உறவுகளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இந்த ஆண்டு முழுவதும் நன்றி செலுத்தக்கூடிய அருமையான நாள் என்பதை உணர்ந்து, இது ஒரு கிறிஸ்துவத்தின் விழா என்று சொல்வதிலே பெருமை அடைகின்றேன். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாளாம், அது எங்கள் திருநாளாம். தங்கத் தமிழனவன்
தன்னிகரற்ற ஒரு நாளாம். இது இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய, தமிழன் பண்பாடு பறைசாற்றக்கூடிய நாள் என்று சொல்லி, இது எங்கள் திருநாள் என்று சொல்லி அற்புதமான ஆடையிலும் தன்னுடைய பேச்சிலும் வெளிப்படுத்திய பாசமிகு தந்தை அவர்களுக்கு நெஞ்சாத நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவிப்போம். நன்றி ஃபாதர். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபாதர். நமது பங்கின் பொங்கல் விழாவினை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். இதோ எங்களது தை திருநாளாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவினை மகிழ்வோடு கொண்டாடி இந்த பொங்கலை வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் இங்கே குழுவிருக்கும் அனைவரையும், இந்த பொங்கல் ஆணைகளையும் பொங்குகின்ற அனைத்தையும் ஆசீர்வதிக்குமாறு மன்றாடுகின்றோம். இன்பம் பொங்கும் நாள் இன்று பொங்கல் திருநாள், உள்ளம் கொள்ளும் நாள் இன்று பொங்கல் திருநாள். உலகம் போற்றும் தமிழர் போற்றும் இனிய நன்னாள் இன்று பொங்கல் திருநாள். உலகம் போற்றும் தமிழர் போற்றும் இனிய நன்னாள் இன்று பொங்கல் திருநாள். இது பொங்கல் திருநாள். இன்பம் பொங்கும் நாள் இன்று பொங்கல் திருநாள், உள்ளம் துள்ளும் நாள் இன்று பொங்கல் திருநாள். பழமை நீக்கி புதுமை சேர்க்கும் புத்தம் புது நாள். பழமை நீக்கி புதுமை சேர்க்கும் புத்தம் புது நாள். இல்லத்தை உள்ளத்தை பொங்கல் என்று கூவி மகிழ்ந்து, புத்தம் புது பானையில பொங்கல் சமைத்து, பொங்கல் என்று கூவி மகிழ்ந்து, ஒளிரும் சூரியனை வணங்கிடும் நாள், அந்நாளே நமக்கு பொங்கல் திருநாள். ஒளிரும் சூரியனை வணங்கிடும் நாள், அந்நாளே நமக்கு பொங்கல் திருநாள். இன்பம் பொங்கும் நாள் இன்று பொங்கல் திருநாள். உள்ளம் கொள்ளும் நாள் இன்று பொங்கல் திருநாள். உழவு செய்து வளமை சேர்க்கும் காளை கூட்டம், அதனை வணங்கி போற்றும் போது மகிமை சேரும். அதனை வணங்கி போற்றும் போது மகிமை சேரும். பொன்னான கால்நடையை போற்றிடும் நாள், அந்நாளே வள்ளுவனை வணங்கிடும் நாள். இன்பம் பொங்கும் நாள் இன்று பொங்கல் திருநாள். உள்ளம் கொள்ளும் நாள் இன்று பொங்கல் திருநாள். அருமையான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலே நமது குடந்தை மறைவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ் அவர்கள் தூய அலங்கார அன்னை நமது பேராலயத்தினுடைய பங்கு தந்தையாக இருக்கிறார்கள். இந்த அற்புதமான இந்த பொங்கல் விழாவை பங்கு அளவிலே எப்படி தயாரித்திருக்கிறார்,
பங்கு குடும்பங்களிலே இந்த மகிழ்ச்சியை அவர் எப்படி பகிர்ந்து கொள்கிறார் என்கிற ஒரு அனுபவத்தை நான் கேள்விப்பட்டேன். திருப்பலியில கூட தென்மாங்கு பாட்டு இசையிலே பாடல்கள் இசையமைக்கப்பட்டதாகவும் அதற்காக பிள்ளைகள் கடந்த நாளிலே தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கேள்விப்பட்டேன். வினோதமான விளையாட்டுகள், அற்புதமான ஏறக்குறைய ஒரு 24 அமைப்பிலே பொங்கல் இருக்கிறது. தந்தையே, உங்களுடைய பங்கிலே இந்த இடத்திலே இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டால் இன்னும் பார்க்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் சாமி உங்களுடைய அனுபவத்தை. நன்றி அருட்தந்தை ராஜமாணிக்கம் அவர்களே. மறை மாவட்ட முதன்மை தந்தை மற்றும் இங்கு இருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அன்பு இறைமக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி, இந்த நல்ல நாளிலே இது பாரம்பரியமாக பேராலய பங்கிலே ஒரு கூட்டு முயற்சியாக நடக்கின்ற விழா. இது அன்பிய மாதமும் கூட. எனவே அன்பியத்தின் ஆழமான அர்த்தங்களான கூடி ஜெபிப்பது, நட்புடன் உறவாடுவது, பகிர்ந்து வாழ்வது, இதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வுதான். இதை உதவி பங்கு தந்தையர்கள், பங்கு பேரவை மற்றுமாக அருட்சகோதரிகள் அனைவரும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பேராலய பங்கிலே இயங்குகின்ற அன்பியங்கள் அனைவரும், கிளை கிராமங்களிலிருந்து வந்த இறை மக்களும் எல்லோரும் இணைந்து ஒவ்வொரு பொங்கல் பானையை வைத்து தங்கள் உறவினை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வுதான். பார்த்தீர்கள் என்றால் சுற்றிலும் பானைகள் வைக்கப்பட்டு ஆங்காங்கே அன்பியங்களாக கிளை கிராம இறை மக்களாக இணைந்து பொங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நிகழ்ச்சியானது பங்கில் உறவுகளை பலப்படுத்துகின்றது, பங்கில் உள்ள முயற்சிகளை பலப்படுத்துகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பங்கிலே உள்ள அன்பு பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். நடனங்கள் வாயிலாக, அடுத்து பாடல்கள் வாயிலாக. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டீர்கள், தெம்பாங்கு இசை திருப்பலியிலே வழக்கமாக நாம் ஒரு நடையிலே தான் இசையிலே நாம் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். தமிழ் மரபிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த தெம்பாங்கு இசை என்பது மக்களுடைய அந்த இசையோடு கலந்ததாக இருக்கிறது. குறிப்பாக வயல்வெளியிலே நாற்று நடும்போது, அல்லது கதிர் அறுக்கும்போது, அல்லது களை எடுக்கும்போது, அல்லது அவர்கள் இணைந்து கும்மி அடிக்கும்போது, இப்படியாக பார்த்தீர்கள் என்றால் மக்களுடைய வார்த்தைகளும் மக்களுடைய எளிமையான வார்த்தைகளோடு இணைந்து அந்த தெம்மாங்கு இசையிலே பாடல்கள் இசைக்கப்பட இருக்கின்றன. இதை நம்முடைய பேராலய பாடகர் குழு ஜூனியர் டீம், புதிதாக உருவாக்கிய ஜூனியர் டீம் பாட இருக்கிறார்கள். எனவே அந்த விதத்தில் பார்க்கும்போது சிறப்பாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. ரொம்ப ரொம்ப அருமையா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கு ஃபாதர். மார்கழி கடந்து தத்தி தத்தி வந்த இந்த தை மாதத்திலே தித்திக்கும் வெள்ளமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக உறவுகளை கொண்டாட. ஃபாதர், உறவுன்னு சொன்னா காரணத்திற்காக கூடும் உறவு, காலத்திற்கு ஏற்ப மாறும் உறவு, என்றுமே நமக்கு கை கொடுக்கின்ற அந்த இறைவனுக்கும் அவர் கொடுத்த அற்புதமான இந்த விவசாய காரியத்திற்கும் கை கொடுக்கின்ற உறவுக்கு என்னாலும் நன்றி என்பதற்கு உங்களுடைய பங்கிலே ஏற்படுத்தி கொண்ட ஒவ்வொரு முயற்சியுமே அந்த நன்றியின் வெளிப்பாடா இருக்கு ஃபாதர். உண்மையிலே எங்களுடைய நன்றியை பலத்த கரோடு எழுப்பி உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர்.
அருமையான நாளில் நமது பங்கு குடும்ப அமைப்பிலே பாசமிகு திரு செல்வ ஆரோக்கியராஜ் அவர்களிடத்திலே இந்த பங்கிலே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. பங்கு அளவிலே இந்த மகிழ்ச்சியை உங்களிடத்திலிருந்து நாங்கள் கேட்க ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய அனுபவம், எல்லாருடைய சார்பாக உங்களுடைய அனுபவம், இந்த விழா எங்களுக்கு சொல்லுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த தந்தை அவர்களுக்கு நன்றி. இந்த பொங்கல் விழா கும்பகோணம் தூய அலங்கார அன்னை பேராலயத்தின் சார்பாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் புது புது முகங்களாக வந்து கலந்து கொள்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்வின் முத்தாய்ப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக அருட்சகோதரிகளும் எங்களோடு பங்கிலே கலந்து மிக அற்புதமான ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு தருகிறார்கள். வர இருக்கும் ஆண்டுகளில் இன்னும் சிறப்பாக எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்து செயல்பட இருக்கிறோம். தங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி. வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போ. நம்மள வாழ வைக்கும் கடவுளுக்கு வணக்கம். ஆமா, கடவுளுக்கு வணக்கம். பெரியவர்களுக்கு வணக்கம். ஆமா, பெரியவர்களுக்கு வணக்கம். சிறியோர்களுக்கு வணக்கம். ஆமா, சிறியோர்களுக்கு வணக்கம். இங்க கூடி உள்ள எல்லாருக்கும் எங்கள் வணக்கம். ஆமா, முதல் வணக்கம். நாங்கள் பாடும் இந்த வில்லு பாட்டுல ஏதாவது குறைகள் இருந்தா மன்னித்தருள வேண்டி தொடங்குகிறோம். மன்னித்தருள வேண்டி தொடங்குகிறோம்.
ஆரம்பிக்கலாமா? தந்தனந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட வந்தருளும் காளை மகளே. தந்தனந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட வந்தருளும் காளை மகளே. நண்பரே, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு கடவுள் படைச்ச எல்லா நாளும் நல்ல நாள் தாங்க. அது சரி, இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா? இந்த மாதம் தை மாதம். தை மாதத்துல என்ன பண்ணுவோம் நம்ம? தை மாதத்துல என்ன பண்ணுவோம்? என்னப்பா திருவிழா காண பண்ண பிள்ளை மாதிரி முழிக்கிறீங்க? தை மாசத்துல பொங்கல் கொண்டாடுவோம். பொங்கல் கொண்டாடுவோமா? பொங்கல் எது கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடுறோம் சொல்லுங்க பாப்போம். பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சு பொங்கி அதை சாப்பிடுவோம். நல்லா செமையா ருசியா இருக்குமே. ஆமாப்பா, சக்கரை பொங்கல் சொன்னோன்னா வெண்பொங்கல், அந்த வெண்பொங்கல் சாம்பார் சட்னி ஊற்றி சாப்பிட்டா அப்படியே அருமையா இருக்கும். அட 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 அட. எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு. ஆமா, இவர் மட்டும் சாப்பிட மாட்டாரு போல. சரி சரி விடுங்க, அடுத்த விஷயத்துக்கு வாங்க. ஓகே, சொல்லுவோமா? பொங்கல் விழாவை பத்தி சொல்லுவோம். தந்தனந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட வாமா, வில்லினில் பாட வந்தருளும் காளை மகளே. தந்தனந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட வந்தருளும் காளை மகளே. பொங்கல் திருநாளை நாம ஏன் கொண்டாடுறோம்? பொங்கல் திருநாள் நம்ம ஏன் கொண்டாடுறோம்னா பொங்கல் திருநாள் ஏன் கொண்டாடுறோம்னா உழவர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு இயற்கை மூலியமாகவும் கடவுளில் படைக்கப்பட்ட சூரியன் மூலியமாகவும் பெற்ற நன்மைக்கு நன்றியறிதலாக பொங்கலிட்டு நன்றியாக கொண்டாடப்படுவதுதான் பொங்கல் திருநாளாக ஆகும். ஓஹோ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆமா, தெரியாதா உங்களுக்கு? தெரியாதுங்களே. ஆமா, எல்லாம் கவர்மெண்ட் லீவ் விட்டா 4 நாள் சொல்லி லீவ் விட்டுறத இப்பதான் தெரியும் இது பொங்கல் நாளா இல்லையான்னு சொல்லிட்டு. காலப்போக்கில் எல்லாம் மறந்துடுது போல. ஆமாங்க, கம்பெனில 2 நாள் தான் லீவ் விடுறாங்க. ஆமா, அது சரி, அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம மக்களுக்கு புரியும்படியா விலாவரியா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். ஓகே, சொல்லிடுவோம். நம் தமிழ் மக்களுக்கு இயற்கைக்கு பற்ற உதவிகளுக்காக, ஆமா உதவியதற்காக, இயற்கைக்கும் நன்றி சொல்ல, ஆமா இயற்கைக்கு வணக்கம், சூரியனுக்கு நன்றி சொல்ல, ஆமா சூரியனுக்கும் நன்றி சொல்லி, மற்றும் கால்நடைக்கு நன்றி சொல்லி, மற்றும் கால்நடைக்கு நன்றி சொல்லி, இறைவனுக்கு நன்றி சொல்லி, நம்ம இறைவனுக்கும் நன்றி சொல்லி கொண்டாடப்படுவதுதான் பொங்கல் திருநாளாகும். ஆமா, பொங்கல் திருநாளாகும். இப்ப புரியுதா? இப்ப நல்லா தெளிவா புரியுது. ஆமா, கால்நடைகள்னு சொன்னீங்களே, அது என்னங்க? கால்நடைகள் என்ன எப்படி சொல்றீங்க? தெரியாத மாதிரி? எனக்கு தெரியுங்க. இப்ப அடுத்து வர சின்ன பசங்களுக்கு என்னன்னு தெரியாதுல்ல. ஓகே, அது கரெக்ட் தான், சொல்லிடுவோம். கால்நடைகள் என்றால் விலங்குகள்னு அர்த்தம். விலங்குகள்னா காட்டு விலங்குகளுமா? காட்டு விலங்குகள் இல்லைங்க, உழவர்களுக்கு உதவக்கூடிய எல்லா விலங்குகளும், பண்ணை விலங்குகள், வீட்டில் வளர்க்கப்படும் செல்லை பிராணிகள் எல்லாமே கால்நடைகள் சார்ந்ததாக இருக்கும். வீட்டில் வளர்ற செல்ல பிராணிகளுமா? ஆமா, அதுவும் அதில் தான் வரும். இந்த இந்த விலங்குகளை பற்றி கேட்குறப்போ எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது. பாடலாமா? பாடல்னா விட்டுறவ போறீங்க? விட மாட்டான், பாடி தான் ஆகணும். பாடுங்க. ஜல் 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 என்னும் சலங்கையொலி, ஜல 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 என்ன பாடையிலே, செல் 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 இரு காளைகளே, சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே, ஜல் 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 என சலங்கை ஒலி, ஜல 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 என பாடையிலே, செல் 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 இரு காளைகளே, சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. ஆஹா, அந்த காலங்கள் தான். என்னங்க ஒரே யோசனையா இருக்கு? இல்லைங்க, அந்த காலம்னா நீங்கள் பெரிய காலம் நினச்சாதீங்க. நான் சிறு வயதில் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு மாட்டு வண்டியிலும் குதிரை வண்டியிலாம் போயிருக்கேன். ஆனால் இந்த காலத்தில் பரிணாம வளர்ச்சியால் அட்வான்ஸாக வந்ததால எதுவும் பண்ண முடியல. ஸோ அதை நினச்சி நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஆமாம், பொங்கல் எத்தனை நாளுங்க நம்ம கொண்டாடுவோம்? பொங்கல் 4 நாள்கள் கொண்டாடப்படுகிறது. ஏன் உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாதா? இல்லைங்க, எனக்கும் மக்களுக்கும் தெரியுற மாதிரி கொஞ்சம் விலாவரியா எடுத்து சொல்லுங்களேன். சொல்லிடுவோம், அதுக்கான வந்திருக்கோம். முதல் நாள் போகி பொங்கல், 2ஆம் நாள் பெரும் பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். ஓஹோ, ஒண்ணா கொஞ்சம் விலாவரியா எடுத்து சொல்லுங்களேன். போகி பொங்கல்னா என்ன? போகி பொங்கல் அப்போ என்ன பண்ணுவோன்னா, வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு புதுப்பிக்க பயன்படுத்தக்கூடிய நாள் தான் போகி பொங்கல் ஆகும். அப்பன்னா பெரும் பொங்கல்னா? பெரும் பொங்கல்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஆமா. சரி, அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. உங்களால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? அது எப்படிங்க முடியும் இந்த காலத்துல? நெட் இல்லாமல் இருக்க முடியுமா? அது எப்படிங்க இருக்க முடியும்? இப்போ வீட்டில் சீரியல் பார்க்க முடியாமல் இருக்க முடியுமா? அது முடியவே முடியாதுங்க. இன்ஸ்டாகிராம் பார்க்காம இருக்க முடியுமா? ரீல்ஸ் யாருங்க போடுறது? அப்புறம் ஃபேஸ்புக் பார்க்க முடியாமல் இருக்க முடியுமா? லைக்ஸ் கமெண்ட் எனக்கு வேணுங்க. வேணும்ல.
முக்கியமாக நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இல்லாமல் இருக்க முடியுமா? அது எப்படிங்க டவுன்லோட் பண்ணி படம் பார்க்கணும்? இதுமாரி இருக்க முடியாதப்போ நம் இந்த உலகத்திற்கு இறைவனால் படைக்கப்பட்ட சூரியன் இல்லாமல் எதுவுமே இயங்காது. அந்த சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றியாக செய்யப்படுவதுதான் பொங்கல் திருநாளாகும். அதுதான் பெருப்பொங்கல் என்று கொண்டாடுவாங்க. ஆஹா, அப்போ இதுக்கு ஒரு பாட்டு பாடிடலாமே. கண்டிப்பா பாடிடுவோம். பாடுவோமா? பாடுவோமா? தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பனாலும் தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், ஆடியில வித விதைச்சோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில ஜலம் அடிச்சோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில வித விதைச்சோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில களை எடுத்தோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில களை எடுத்தோம் தங்கமே தங்கம், கார்த்திகையில கதிர் அறுப்போம் தங்கமே தங்கம், கார்த்திகையில கதிர் அறுப்போம் தங்கமே தங்கம், கழனி எல்லாம் பொன்னாச்சி தங்கமே தங்கம், கழனி எல்லாம் பொன்னாச்சி தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பறக்கும் தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பறக்கும் தங்கமே தங்கம். அப்ப மாட்டு பொங்கல்னா என்னன்னு சொல்றீங்களா? அப்படியா, சொல்லிட்ட போச்சு. மாட்டு பொங்கல் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உழவருக்கு உதவக்கூடிய எல்லா விலங்குகளும், குறிப்பாக மாடு உழவனுடைய தோழன் என்று சொல்லுவாங்க. அதுக்காண்டி அந்த விலங்குகளை நன்றி கூறும் விதமாக கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா விலங்குகளுக்கும், குறிப்பாக கால்நடைகளுக்கு நன்றியாக செலுத்தப்படுவதுதான் மாட்டு பொங்கல் ஆகும். புரிகிறதா? நல்லா புரியுது. புரியுதா? சரி. காணும் பொங்கல்னா என்னங்க? காணும் பொங்கல்லாம் என்ன பக்கம் தெரியுங்க? ஓ, பொங்கல் இன்டெரக்டாக சொல்லிட்டீங்களாம்மா. காணும் பொங்கல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க, பீடத்துலலாம் வைப்பாங்க, அங்கே சாப்பிட்டுக்கலாம். காணும் பொங்கல் என்பது என்னன்னா, எதுக்கு கொண்டாடப்படுறாங்கன்னா, இந்த காலத்தில் நம்ம எல்லாரும் நமது வயிற்று பிளப்பிற்காக நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு வரோம். இந்த காணும் பொங்கல் அன்று எல்லாருமே ஒன்று கூடி தனது அன்பை பகிரும் நாளாக கருதவும் படுவதாக காணும் பொங்கலும், குறிப்பாக தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலையான வில்லுப்பாட்டு, கரகாட்டம், ஜல்லிக்கட்டு ஆகிய நிகழ்வுகளை நினைவுகூறும் வலுவாக இந்த காணும் பொங்கலானது கொண்டாடப்படுகிறது. புரிகிறதா? அது புரிஞ்சிச்சுங்க. பொங்கலுக்கே எங்க பொங்கல் வைக்கிறோம்? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, பொங்கலுக்கே பொங்கல் வைக்கிறீங்க. ஓகே, இதை நான் சொல்லட்டுமா? பாட்டே பாடிடுவான். பாடிடலாம். பாடலாமா? மங்களம் பொங்க பொங்கலோ பொங்க, மங்களம் பொங்க பொங்க, செல்வம் பொங்க பொங்கலோ பொங்க, செல்வம் பொங்க பொங்க, அன்பு பொங்க பொங்க பொங்க, அன்பு பொங்க பொங்க, உற்சாகம் பொங்க பொங்கலோ பொங்க, உற்சாகம் பொங்க பொங்க என்று பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி பொங்கல் வைக்கிறதுனால தான் அதை பொங்கலோ பொங்கல் சொல்றோம். ஆஹா, இது வரைக்கும் எனக்கும் மக்களுக்கும் தெரியாத இந்த பொங்கல் பாட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பாட்டா பாடிடுவோமா? பாடிடலாமே. தானானே நனனனே தானனனே நனனனே தானானே நனனனே தானானே நனனனே 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 தானானே நனனனே. ஏ பொங்கலோ பொங்குது பொங்குது, நீங்க வச்ச பானையில தானே பொங்கலோ பொங்கல் பொங்குது, பொங்கலோ பொங்கல் பொங்குது, நீங்க வச்ச பானையில தானே பொங்கலோ பொங்கல் பொங்குது. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, அவர் வழியா பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக பொங்கல் வையுங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, அவர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றியாக பொங்கல் வையுங்க. என்னப்பா பாட்டா எப்படி இருக்கு? அருமையா இருக்கு, அருமையா இருக்கு சகோதரி. நன்றி நன்றி நன்றி. இது வரைக்கும் எனக்கும் மக்களுக்கும் புரியாத விஷயங்களை இவ்வளவு விளக்கமா கூறியதுக்கு மிக்க நன்றி. நன்றி. இந்த நன்றியோட நானும் உங்களுக்கு நன்றியா சொல்லி நம்ம இந்த வில்லு பாட்ட முடிப்போமா? முடிச்சிடலாம். தந்தனந்தோம் என்று சொல்லியே பள்ளியில் பாட, ஆமா பள்ளியில் பாட வந்தருளும் காலை மகளே, தந்தனந்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்தருளும் காலை மகளே. நன்றியுடன் வீடை பெறுகிறோம், நன்றியோட வீடை பெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். Yeah.
வாடி வச்சிருக்க சீடி வச்சிருக்க வாடிங்க ஸ்பீக்கர் ப்ராப்ளம் அந்த சைடு நல்லா கேக்குது ஸ்பீக்கர் போட்டுருங்க மொபைல் செட் வாடி எனக்கு முடிக்கும். என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி
சாமியை கும்பிட்டுக்கோ பூமி வரையும் அப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி வரையும் அப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் குழந்தா ஊர அழகு கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் குழந்தா ஊர அழகு இந்த மண்ணு மணக்கிற மல்லிய பூ நம்ம மனச எடுத்துக்கொள்ளும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இத தேர இழுத்து செல்லும்
நம்மிடத்திலே மக்களோடு மக்களாக நாங்களும் மக்களோடு இணைந்தவர்கள், பணி செய்வதற்காக வந்தவர்கள் என்கிற இடத்தில் நமது பாசமிகு அருள் கண்ணியர், நமது ஹோலி ஏஞ்சல் முதியோர் இல்லத்திலே அங்கே இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருட்கண்ணியர் ஃபெலிக்ஸ் அவர்களிடத்திலே அவருடைய அனுபவம், இந்த பொங்கல் மக்களோடு இணைந்து செய்யக்கூடிய இந்த பொங்கலிலே உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? ஒரு சில வார்த்தைகள். எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்து செய்யும்போது அது புத்தொழியை தருகின்றது, புது உணர்ச்சியை தருகின்றது. நம்முடைய எண்ணங்களும் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி பெறுகின்றது. நாம் பிறரோடு பழகும்போது சிறிய பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை ஒன்றாக சேர்ந்து செய்யும்போது இது குடும்பத்தை உத்தரிக்கின்றது. நாம் குடும்பமாக வாழ்கிறோம், நாம் குடும்பத்திலிருந்தே வருகின்றோம். நாம் எவ்வாறு நமது பொங்கல் விழாவை நாம் சிறு பிள்ளையிலிருந்து நாம் கொண்டாடினோமோ அதே உணர்வை இங்கே கொடுக்கின்றது. இதற்காக இந்த வாய்ப்பை கொடுத்த எம் அருட்தந்தை அவர்களுக்கு மிக்க நன்றி. கடவுளை கதிரவனால் மண்ணகத்தை வளமாக்கி உழைப்பின் கனிகளை தந்தவரே, உழவனை காத்திட உழுதுண்டு வாழ்ந்திட இயற்கையின் இறைவனை தொழுதிடுவோம். கடவுளை கதிரவனால் மண்ணகத்தை வளமாக்கி உழைப்பின் கனிகளை தந்தவரே, உழவனை காத்திட உழுதுண்டு வாழ்ந்திட இயற்கையின் இறைவனை தொழுதிடுவோம். கொண்டாடுவோம் தமிழர் திருநாள் இன்று, பொங்கலோ 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 பொங்கலோ
ஆண்டவர் செய்திருக்கும் எல்லா நன்மைகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்வேனோ? விளைச்சலை பெருக்கினார், கனிகளால் நிரப்பினார், நலம் தரும் காரியம் செய்தாரே. ஆண்டவர் செய்திருக்கும் எல்லா நன்மைகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்வேனோ? விளைச்சலை பெருக்கினார், கனிகளால் நிரப்பினார், நலம் தரும் காரியம் செய்தாரே. கொண்டாடுவோம் நன்றி பெருநாள் இன்று, பண்பாடுவோம் தமிழர் திருநாள் இன்று. பாருங்க. பொங்கலோ 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 பழையன கழிந்தன புதியன புகுந்தன, போகி திருநாள் நம் புதுநாள். கால்நடை விலங்குகள் காத்திடும் செல்வங்கள், தாங்கிடும் கடவுளின் திருக்கரங்கள். பழையன கழிந்தன புதியன புகுந்தன, போகி திருநாள் நம் புதுநாள். கால்நடை விலங்குகள் காத்திடும் செல்வங்கள், தாங்கிடும் கடவுளின் திருக்கரங்கள். உழைக்கும் கரங்களுக்கு ஆற்றல் மிக அளித்து உமது படைப்பின் வளத்தை மக்கள் அனைவருக்கும் பெற்று மகிழ செய்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். எமக்கு நல்ல மழையை தந்து நிலத்தை வளப்படுத்தி நிரம்ப பலனை தந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் உழைப்பை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்வில் நிறைந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் அளித்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். பொருள் வளம் தந்து அதன் வழியாக அருள் வளமும் அளித்தமைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். அனைத்தையும் படைத்த இறைவா, படைப்பு பொருள் யாவும் உமதே. எங்களது உழைப்பின் மூலம் உமது படைப்பு அலுவலில் பங்கு தந்து அதன் பலனை தூய்க்கும் பேற்றையும் தந்து உமது அருளை என்றும் போற்றி புகழ வாய்ப்பளித்ததற்காக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமக்கு நன்றி கூறுகிறோம். மன்றாடுவோமாக. நன்மைகளுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, உழவர்களுக்கும் அவர்களது உழைக்கும் கரங்கள் மூலம் எங்களுக்கும் நீர் அளித்துள்ள அருட்கொடைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நன்றியின் அடையாளமாக நாங்கள் உமக்கு படைக்கும் அறுவடையின் முதற் கனியலான இப்பொங்கலை ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு உழைக்கும் திறனையும் அதன் பலனையும் நிரம்ப தந்து வளமிக்க எம் நாட்டை அன்பும் நீதியும் அமைதியும் ஒற்றுமையும் பகிரும் கொண்ட நல்மனம் படைத்த மனிதர்களின் நாடாக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் இந்த பொங்கலையும் ஆசீர்வதிப்பாராக. குடந்தை மறை மாவட்டத்தின் பெஸ்கி கலை தொடர்பகத்தின் வழியாக நெஞ்சார்ந்த பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்.